வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, புக்ல சேஞ்ச் ஆயிருக்கிற ஒரு சில பேஜ்ல நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்களுக்கு போட்டுருந்திருப்பேன். முக்கியமான கொஸ்டின்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? 2024 எடிஷனுக்கும் 23, 22, 21 இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷனுக்கும் நிறைய 2024 எடிஷன் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதுதான் பார்ட் 1ல 25 எதுலாம் மாறி இருக்கோ 25 கொஸ்டின் நான் போட்டுருந்திருப்பேன். இது பார்ட் 2. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு 7 வடகிழக்கு மாநிலத்துக்கு பொதுவான உயர் நீதிமன்றங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க 2023, 22 எடிஷன்ல. 24 எடிஷன்ல 4 வடகிழக்கு மாநிலத்துலதான் வந்து பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கும். எந்தெந்த 4 அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். ஓகேவா? இன்னொன்னு 11th ஸ்கூல் புக்ல 11th பாலிட்டில எடுத்தோடனே ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு உருவாக்குற மொத்த நாட்கள் எத்தனைன்ற கொஸ்டினே தப்பு பண்ணிருப்பாங்க. 2024 எடிஷன்ல தப்பா தான் இருக்கு. ஓகேவா? அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு 2 வருடங்கள் 11 மாதம் 18 நாள்ன்றத 2 வருடம் 11 மாதம் 20 நாட்கள்னு இப்பயும் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. எந்த எடிஷன்ல 2024 தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அதையும் உள்ள காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுல ஒரு சில கொஸ்டின் நான் ஒரு முக்கியமான கொஸ்டினா தான் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே. ஓகேவா? சரி, 10th சிவிக்ஸ் அதிகமா நம்ம பாக்குறது சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸுமா தான் உள்ள இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது 10th சிவிக்ஸ். 10th சிவிக்ஸ்ல அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்குள்ள எம்என் பூஞ்சி தலைமையில, அதாவது ஒரு 3 உறுப்பினர்களை கொண்ட எம்என் பூஞ்சி தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்தாங்க 2007 அப்படின்னு சொல்லி பார்த்து இருந்திருப்பீங்க. அந்த எம்எம் பூஞ்சி யாரு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்காங்க புது எடிஷன்ல 2024. ஓகேவா? இது 2022 எடிஷன், இது 2023 எடிஷன், 24 எடிஷன். 24 எடிஷன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்எம் பூஞ்சி. அப்ப எம்எம் பூஞ்சி யார் அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி, அவர் தான் எம்எம் பூஞ்சி. எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த பேஜை பார்த்துக்கோங்க. 10th சிவிக்ஸ்ல யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா? பேஜ் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். டெலகிராம்ல நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் ஃபர்ஸ்டோட பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன். 2வது பிடிஎஃப் நான் உங்களுக்கு லேட்டா அப்லோட் பண்றேன், பாருங்க. ஓகேவா? டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த 2வது கொஸ்டின் பாருங்க. 10th சிவிக்ஸ்ல சேம் ஃபர்ஸ்ட் யூனிட் தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்காரியா குழு. ஓகேவா? சர்க்காரியா குழுல முன்னாடி 2020, 21 இருந்துச்சு. ஸ்கூல் புக்ல 10th சிவிக்ஸ் புக்ல இருந்துச்சு. ஆனா 22 எடிஷன்ல சர்க்காரியா குழுவை பத்தின இன்ஃபர்மேஷனை தூக்கிட்டான். ஓகேவா? தூக்கிட்டா நம்ம மறுபடியும் இப்ப சேர்த்துருக்கான். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைனும் சேர்த்திருக்கான். எந்த லைன் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்க்காரியா குழுவை யார் நியமித்ததுன்னு பாருங்க. சர்க்காரியா குழுவை நியமித்தவர் இந்திரா காந்தி அவர்கள். வருஷம் 1983. ஓகேவா? மொத்தம் எத்தனை பரிந்துரைகளை சர்க்காரியா குழு பரிந்துரைச்சது அந்த லைன் தான் புதுசா சேர்த்தது. மொத்தம் 247 பரிந்துரை அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க. அதுல கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 180 பரிந்துரைகளை நடுவண் அரசு செயல்படுத்தியது. சர்க்காரியா குழு மொத்தம் எத்தனை பரிந்துரைகளை கொடுத்தாங்கன்னா 247. 24 into 7 247 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 24 into 7 247 பரிந்துரைகளை பரிந்துரைச்சாங்க. ஏத்துக்கிட்டது நடுவண் அரசு ஏத்துக்கிட்டது 180. ஓகேவா? சரி, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா குழு நீங்க வச்சிருக்கிற புக்ல இல்ல அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து 10th சிவிக்ஸ் தான் அடிப்படை கடமை. ஓகேவா? நீங்க நான் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. அடிப்படை கடமை மொத்தம் எத்தனை, தற்போது எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 11 அடிப்படை கடமை இருக்கு. ஆரம்பத்துல 10 அடிப்படை கடமை இருக்கும். ஓகேவா? தற்போது அதுக்கு அடுத்து ஒரு அடிப்படை கடமையை புதுசா சேர்ப்பாங்க. 10ல இருந்து 11 மாறும். 51ல 7K அப்படின்னு சொல்லி 11வது அடிப்படை கடமையை சேர்ப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குடிமக்களின் 10 அடிப்படை கடமைகளை விளக்கும் சட்ட தொகுப்பாக உள்ளது 10னே சொல்லியிருப்பாங்க. 2022 எடிஷன்ல 2024 மாத்திட்டாங்க. குடிமக்களின் 11 அடிப்படை கடமைகளை விளக்கும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அடிப்படை கடமை தற்போது எத்தனைன்னு கேட்டா 11. ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சுன்னு கேட்டா 10. ஓகேவா? ஆரம்பத்துல எத்தனை இருந்துச்சுன்னா 10, தற்போது இருக்கிறது 11. சரி, அதே இதேதான் நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அடிப்படை இந்த பேஜ் அதே தான். ஓகேவா? வேற எதுவும் இல்ல. கீழே இங்க நீங்க இந்த கவுண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் இந்த இது பாருங்களேன். 2022ல இந்த இதுலயே இந்த பேஜ்லயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கல. ஓகேவா? இதுல பெரிய பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப் அது இது கடைசியா 11 கடமையும் சொல்லியிருப்பாங்க. அதுல 10ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு 11 நீங்க அதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். மொத்தம் 11 சொல்லியிருப்பாங்க. ஆனா மேல 10ன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. 8 முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப 2024 எடிஷன்ல எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குடியுரிமை சட்டம் தற்போது எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? தற்போது வரை 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து புலிமான் கோம்பை எங்க உள்ளது? புலிமான் கோம்பைன்றது ஆக்சுவலா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 6th படிச்சிருந்திருப்போம். அது வந்து தப்பு. அது வந்து எங்க இருக்குன்னா தேனியில இருக்குது. ஓகேவா?
திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஆகிய இடங்களில் நெடுக்கற்கள் காணப்படுகின்றன. புலிமான் கோம்பை எங்க உள்ளதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கிடையாது, அதை மாத்தி எங்க போடுறாங்க, தேனியில போடுறாங்க. இது இருக்கிற இன்ஃபர்மேஷன் 6th இருக்கு. நம்மளுக்கு 9thலயே மறுபடியும் கொடுத்துருப்பாங்க 2024 எடிஷன்ல. தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பகுதி, வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள ஊர் புலிமான் கோம்பை. தேனியில இருக்கிற வைகை ஆற்று பள்ளத்தாக்குல இருக்கிற ஊர் தான் என்னன்னு கேட்டா புலிமான் கோம்பைன்னு சொல்லியிருப்பாங்க. நீ பாத்துக்கோ, ஓகேவா? இது 9thல இருக்கிற இன்ஃபர்மேஷன். சரி, அடுத்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா டச்சுக்காரர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. டச்சுக்காரர்களை என்ன இன்ஃபர்மேஷன் சேர்த்திருப்பாங்கன்னா ஒரே ஒரு வருஷம் சேர்த்திருக்காங்க. அட்மிரல் வாண்டர்ஹென் என்பவரால் டச்சு நிறுவனம், அதாவது அட்மிரல் வாண்டர்ஹென் வந்து ஒரு 3 இடத்துல டச்சு நிறுவனத்தை நிறுவி இருக்காருன்னு சொல்றாங்க. எங்கெங்க? மசூலிப்பட்டினம், பெத்தபுலி, அதாவது நிஜாம்பட்டினம், தேவனாம்பட்டினம் ஆகிய இடத்துல நிறுவி இருக்கிறாரு. டச்சு வர்த்தக நிறுவனத்தை நிறுவி இருக்கிறாரு. எந்த ஆண்டு நிறுவி இருக்காருன்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. 1605. 1605 அட்மிரல் வாண்டன்ஹெர் என்பவரால் டச்சு நிறுவனம் மசூலிப்பட்டினம், பெத்தபோலி, தேவனாம்பட்டினத்துல நிறுவப்பட்டது. அதுக்கு வருஷம் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதுக்கு வருஷம் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோ. 1605. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆண்டு 1602. ஓகேவா? அதுல எது மாற்றமும் கிடையாது. டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய ஆண்டு 1602 தான். ஓகேவா? இந்த நிஜாம்பட்டினம், மசூலிப்பட்டினம், தேவனாம்பட்டினத்தை நிறுவன ஆண்டு தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1605 சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ்ல 10th எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து டேனியர்கள். டேனியர்களை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன். டேனியர்கள் வந்து 1616 கிழக்கிந்திய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1845 எல்லாத்தையும் வித்துட்டு, ஆங்கிலேயர்கள்ட்ட வித்துட்டு போயிருவாங்க. அது நம்ம ஹிஸ்டரியிலே படிச்சிருப்போம், 8th ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஓகேவா? அதை இங்க சொல்லியிருக்க மாட்டாங்க எப்ப வித்துட்டு போனாங்கன்றத இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எக்கனாமிக்ஸ்ல. ஆனா இங்க இப்ப நியூ எடிஷன்ல கொடுத்துருக்காங்க. 2024 நியூ எடிஷன்ல கொடுத்திருக்காங்க. 1845 தங்கள் செல்வாக்கு நிலைநாட்ட இயலாத காரணத்தால் தங்களது வணிக மையங்களை ஆங்கிலேயருக்கு விற்று விட்டனர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். ஆனா இது வந்து எக்கனாமிக்ஸ்ல விட்டுருக்கிறதுனால சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு 8thலயே நம்மளுக்கு கொடுத்திருப்பான் இன்ஃபர்மேஷன், அதனால நமக்கு தேவையில்லை. ஓகேவா? இருந்தாலும் சேஞ்ச் ஆயிருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி. இது நம்மளுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பில போன வருஷம் கேட்ட கொஸ்டின். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 கொஸ்டின்ல தவறான இணையை தேர்ந்தெடு வேடந்தாங்கல், அதாவது தவறான இணை எதுன்னு தான் கேட்கிறாங்க. ஓகேவா? இதுல 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4மே 3 கரெக்ட். முண்டந்துறை திருநெல்வேலியில தான் இருக்கு, முதுமலை நீலகிரியில தான் இருக்கு. ஓகேவா? கோடையக்கரை நாகப்பட்டினத்துல இருக்கும், வேடந்தாங்கல் செங்கல்பட்டு தான் கரெக்ட். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேடந்தாங்கல், இங்க பாருங்க பார்க்கலாம், வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் கொடுத்திருப்பாங்க. இதை படிச்சுட்டு போய் நீங்க அந்த 23 அடிச்சிருக்கீங்கன்னா தப்பா இருப்பீங்க. ஓகேவா? வேடந்தாங்கல் பழைய இன்ஃபர்மேஷனை படிச்சீங்க அப்படின்னா தப்பா இருந்திருப்பீங்க. இதுதான் இதுக்கான சாம்பிள். நீ டேட் அப்டேட் ஆக நீனும் வந்து அப்டேட் ஆகிக்கணும். புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அதை மாத்தி அடிச்சு சைட்ல நோட் பண்ணிக்கணும், இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கணும். பண்ணாம அப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த கேள்வி போயிடும். அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? 2023 கேட்டு வச்சிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு? செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் கிடையாது. ஓகேவா? சேம் இன்ஃபர்மேஷன் 12th ஜுவாலஜில யூனிட் 12ல வேடந்தாங்கல் ஏரிகள் புகலிடம் எங்க இருக்குங்கன்னா காஞ்சிபுரம்னு சொல்லி இருப்பாங்க. தப்பு. அதையும் அடிச்சு என்னன்னு மாத்திக்கலாம், செங்கல்பட்டு அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து எக்கனாமிக்ஸ் 10th எக்கனாமிக்ஸ்ல உலகில் இந்தியா தொழில்துறையில 8வது இடத்துலயும் வணிகல் துறையில 6வது இடத்துலயும் இருந்துதான் நம்ம எதுல படிச்சிருப்போம், 2022 எடிஷன்ல படிச்சிருப்போம். அந்த 8, 6 இடத்த மாத்திருக்காங்க. ஓகேவா? தொழில் துறையில 8வது இடம் சொல்லியிருப்பாங்க, அங்க தொழில் துறையில 6வது இடம் மாத்திட்டாங்க. பணிகள் துறையில 6வது இடம் சொல்லியிருப்பாங்க, அங்க பணிகள் துறையில 8வது இடம் மாத்திட்டாங்க. அதனால இது முக்கியமான டேட்டா படிச்சுக்கோங்க. 2024 எடிஷன் படி தொழில் துறையில எத்தனாவது இடம்னா 6. தொழில் எத்தனாவது துறைனா 6, பணிகள் துறை எத்தனாவது இடம் 8. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி 10th சிவிக்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு, எத்தனை மாநிலம் இருக்கு, இன்னும் வர நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் வர அப்டேட்ல இருக்க மாட்டாங்க. மொத்தம் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு, எத்தனை மாநிலம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் உள்ளன அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்ல இருக்கும். நம்ம 24 எடிஷன்ல மாத்திட்டான். இது 22 எடிஷன். 9 யூனியன் பிரதேசம் 28 மாநிலம்னு இருக்கும். ஓகேவா? இது பழைய எடிஷன் 22, இது புது எடிஷன் 8 யூனியன் பிரதேசம் 28 மாநிலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இது 10th சிவிக்ஸ். அடுத்த கேள்வி குடியரசுத் தலைவர் நீக்கம். குடியரசுத் தலைவர் நீக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க? சட்டப்பிரிவு 61E படி அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். 61E எல்லாம் கிடையாது, 61 படி, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த ஈன்றது பக்கத்துல இன்னும் வர்றதுக்கு பதிலா ஈன்னு தனித்தனியா கொடுத்துட்டான். 61 படி
அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டுறதுக்காக குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருப்பான். 60 ஆர்டிகல் 61 கொடுத்துருப்பான். 61 இ இல்ல 61 சி எல்லாம் படிச்சிடாதீங்க. 61 படிதான். ஓகே, வெறும் 61 தான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யறத சொல்றாங்க. சரி, அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் ஆவறதுக்கு எத்தனை பேர் முன்மொழியணும் வலிய முடியணும்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. 2022 எடிஷன்ல 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும் சொல்லியிருப்பாங்க. புதிய எடிஷன்ல 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் 50 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ. இங்க 50 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். அப்படியே இந்த எடிஷன்ல பார்க்கலாம். இந்த சைடு 2022 இது 10 வாக்காளர்கள் முன்மொழியும். உன் புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இது 2022 எடிஷன். நீங்க ஃபர்ஸ்ட் புக்கை எந்த புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்க? எதுவும் ஒன்லைனர் வச்சு படிக்கிறீங்க, வேற ஏதாவது ஒரு அகாடமிக்கோட புக் வச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அகாடமிக் எந்த இயரோட எடிஷன் வச்சு அவங்க எடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா ஒன்லைனர்லாம் அவங்க எடுத்த புக்கோட எடிஷன் உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனா நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஒன்லைனர் இருந்தாலும் நீங்க மாத்திக்குவோம். ஓகேவா? சரி, அடுத்து சீட்டு கட்டு இனி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டு கட்டை பத்தி மாணவர்கள் தப்பா அதை கத்துக்கிறாங்க, இந்த விளையாட்டை கத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக சீட்டு கட்டு செம்ம 10th மேக்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. இது 23 எடிஷன்ல இருக்காது, 24லயும் இல்ல. ஓகேவா? 22 எடிஷன் வர இந்த சம்மு இருக்கும். சீட்டு கட்டு சம்மு நம்மளே நம்மளோட பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே சீட்டு கட்டு சம்மு போட்டுருவோம். அது ஈஸியான சம் தான். ஓகேவா? ஆனா அதை கேட்கக்கூடியது. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எடிஷன்ல 2023லயும் சரி 24லயும் சரி சீட்டு கட்டு செம்ம தூக்கிட்டாங்க. சீட்டு கட்டு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவங்களே நீங்க நியூஸ் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நியூஸ்லயே பார்க்கலாம். நியூஸ்லயே அப்டேட் பண்ணிருப்பாங்க. 2023ல இருந்து சீட்டு கட்டு சம்மு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்மு இனிமேல் கிடையாது. இவ்வளவு பேராகிராஃப் எல்லாம் போட தேவையில்ல. நம்ம இதுல எப்போதும் போல ஷார்ட்கட்ல 2 ஸ்டெப்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் நம்ம ஒரு டைம் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா இது மேக்ஸ் சைக்காலஜி. ஓகேவா? அதனால நம்ம ஒரு டைம் பார்த்து வச்சுக்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் 10th சிவிக்ஸ். 10th சிவிக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 6 முதல் 14 வயதுக்குள்ளப்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. இங்க ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க 51ல 7 கேம் சொல்லியிருப்பாங்க. இங்க ஆர்டிகல் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது பழைய எடிஷன்ல 2022ல மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஓகேவா? எங்கன்னு பாருங்க, பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்துல பாருங்க, 2002 அறிமுகப்படுத்த அப்படின்னு அப்படி நிக்குது. இஜட் போட்டு நின்றுச்சு. அந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக். அங்க தெளிவா சொல்லியிருக்கான் 2002 படி 51ல 7 கேயின் கீழ் அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? உங்களுக்கு பிளரா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிஎஃப் நான் உங்களுக்கு சீக்கிரமே இதை போறேன். ஃபர்ஸ்டோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல கொடுக்குறேன். நீங்க டெலிகிராம் லிங்க் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறேன். சரி, இது அடிப்படை கடமையை பத்தி 11வது கடமை. ஆல்ரெடி 10 கடமை 11 மாத்தி வச்சிருக்கேன். 11வது கடமையில சேஞ்சஸ் இது. ஓகேவா? அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி நான் சொல்லியிருந்தது 7 வடகிழக்கு மாநிலங்களான அப்படியே இந்த லைனை வாசிங்க பார்க்கலாம். 7 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சலம் போன்றவர்களுக்கு பொது நீதிமன்றமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பான். 7 இதுக்கெல்லாம் பொது உயர் நீதிமன்றம் கிடையாது. ஓகேவா? புது புக்ல மாத்திருக்கான். பாருங்க, 4 வடகிழக்கு மாநிலங்களான அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். எந்த 4 மாநிலத்துக்கு வடகிழக்கு மாநிலத்துக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் உள்ளது அப்படியே கேள்வியா கேட்கலாம். ஓகேவா? இல்ல பொதுவான நீதிமன்றம் உள்ளதுல பொருந்தாத உரை கேள்வியா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா? நான் ஷார்ட்கட்லாம் வச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி சொல்றேன், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க, நீதிமன்றத்தின் கிளைகள் வேற எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. 7 மாநிலத்துக்கு 7 வடகிழக்கு மாநிலத்துக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் கிடையாது. 4 வடகிழக்குக்கு தான் பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இது 2024 எடிஷன். அடுத்து ஈரவை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் ஈரவையில இருந்து தூக்கிட்டாங்க. ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. நம்ம பழைய எடிஷன்ல ஜம்மு காஷ்மீர் இருக்கும். ஈரவை மாநிலம் எடுத்துக்காட்டு. இது புது எடிஷன். கீழே இருக்கிறது பழைய எடிஷன்ல பாருங்க பார்க்கலாம். மற்றும் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு ஈரவை சட்டமன்றங்களை கொண்டுள்ளன பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர். மேல ஜம்மு காஷ்மீரை மட்டும் தூக்கிப்பான். பீகார், கர்நாடகா அதே ஆர்டர்ல வரும். ஆந்திரா, தெலுங்கானாக்கு அடுத்து ஜம்மு காஷ்மீர் வந்திருக்கும். அதை கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சரி, இது ஈரவையில கிடையாது. அதையும் வச்சிருக்காங்க, பாத்துக்கோ. அடுத்து இந்த கொஸ்டின் உனக்கு செட் ஆகல, அதாவது உனக்கு பிளரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிளரா இருக்கா? சரி, பிளரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இது நான் பேஜ் நம்பர் சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. 11th பாலிட்டி, ஓகேவா? 11th பாலிட்டி பேஜ் நம்பர் 41, 61. 11th பாலிட்டில பேஜ் நம்பர் 61ல இந்த மாதிரி ஜவஹர்லால் நேரு போட்டு ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. அரசியலமைப்பு உருவாக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது? 2 வருடம் 11 மாதம் 20 நாள்னு போட்டிருந்திருப்பாங்க. 2024 எடிஷன்ல அதை அடிச்சுட்டு 18 நீங்க மாத்திக்கோங்க, அதுதான் ஒரிஜினலானது. ஓகேவா? நம்மளுக்கு 10th டேட்டா படி அதுதான் கொடுத்துருப்பாங்க. இதுல மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அடுத்த இயர்ல அதை மாத்திருவாங்க. ஓகேவா? அதனால 20 போட்டுறாதீங்க, ஹையர் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு எடுத்துறாதீங்க. இந்த டேட்டா தான் தப்பா இருக்கு. 2024 எடிஷன் தான் தப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் தப்பா இருந்ததை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த எடிஷன்ல தப்பு பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது 20 நாள் கிடையாது, 18 நாள். 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட்ல நம்ம அடுத்தது பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் 2 வீடியோ தான் இருக்குது. ஓகேவா? அந்த புக் சேஞ்சஸ் பத்தி மொத்தம் 4 வீடியோ தான். உங்களுக்கு 2 வீடியோ கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ஒரு டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி நம்ம போட்டுருப்போம். நீங்களே புக் சேஞ்சஸ் பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. பார்ட் 1 நம்ம வீடியோ பிளேலிஸ்ட்ல இருக்கும், இல்லைன்னா வீடியோட லிஸ்ட்ல போய் பாருங்க. டெலிகிராம்ல கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது பார்ட் வீடியோ. இன்னும் 2 வீடியோ இருக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.